ஈரானோட பேச்சுவார்த்தை ஆரம்பித்து 2 நாட்கள் ஆகிவிட்டது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருந்தவர். அதுக்கு உடனடியாக ஈரான் தரப்பிலிருந்து பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையா? அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லையே, நாங்கள் யாருடையும் கதைக்கவே இல்லையே, பேச்சுவார்த்தையும் இல்லை ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஈரான் அறிவிச்சிருக்குது. அதாவது ஈரான் என்ன சொல்லுது என்று சொன்னால், கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு நாங்கள் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தையில் ஈடுபடவும் இல்லை, நாங்கள் கதைக்கவும் இல்லை. பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முதல் நாங்கள் கதைச்சது உண்மைதான், அதுக்கு பிறகு நாங்கள் கதைக்கல என்று சொல்லி. இப்போ எங்கள் எல்லாருக்குமே ஒரு குழப்பமாக இருக்குத்தானே, அமெரிக்கா சொல்கிறது உண்மையா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறது உண்மையா, ஈரான் சொல்றது உண்மையான்னு சொல்லி. இதுக்கு பின்னால நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது, நிறைய சந்தேகங்களும் நிறைய கேள்விகளும் இருக்குது. எனவே எல்லாவற்றையும் விரிவாக விளக்கமாக உங்களுக்கு நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மாத்தி மாத்தி கதைக்கிறதால அவர் சொன்ன கருத்திலேயே ஒரு சில பொய்கள் இருக்கிறது வெளியில தெரிய வந்திருக்குது. எனவே எல்லாத்தையும் நான் உங்கள்ட்ட சொல்றேன், நீங்க கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கீழே எழுதுங்கள். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். ஈரானோட கடந்த 2 நாட்களாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்குது, நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்குது, ஆரோக்கியமான பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்குது. 2 நாடுகளுக்கும் இடையில நல்ல ஒரு புரிந்துணர்வு வந்திருக்குன்னு சொல்லி எல்லாம் இன்றைக்கு காலமே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வர்ணிச்சிருந்தவர். அப்பயே எல்லாருக்கும் டவுட் வந்தது, இல்லையே இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு கூட ஒட்டியே தாக்குதல் மாற்றி மாற்றி தலைநகர் தெஹ்ரான் அதை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லா இடம் தாக்குதல் நடக்குது. இன்றைக்கு காலமாக திடீரென்று சமாதானம் வந்தது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன இந்த கதைக்கு பின்னால என்னமோ மர்மங்கள் இருக்குது. இந்த 5 நாள் போர் நிறுத்தம் தாக்க மாட்டேன் என்று சொல்லி அறிவிச்சதுக்கு பின்னால என்னமோ மாய மந்திரங்கள் இருக்கு என்று சொல்லி எல்லாருக்குமே விளங்கிட்டது. ஒருவேளை அமெரிக்கா படையை குவிக்கிறதுக்காக, ஆயுதங்களை திரும்ப கொண்டு குவிக்கிறதுக்காக, அதிலே மிக முக்கியமாக எல்லாருக்கும் வந்த சந்தேகம் என்னன்னு சொன்னா, இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்பு பொறிமுறை இருக்குத்தானே, அயன் டோமில் இருந்து எல்லா வான் பாதுகாப்பு பொறிமுறைகளும் அது ஏதோ ஒரு காரணத்துக்காக திடீரென்று லிமிட் ஆகிட்டுது, அதனுடைய சேவைகள் லிமிட் ஆகிட்டுது. அது ஏவுகணைகளை ஒழுங்கா தடுக்குது இல்ல, ஏதாவது டெக்னிக்கல் பிரச்சனை வந்திருக்குமோ அல்லது வேறு ஏதாவது எதிர்பாராத பிரச்சனைகள் வந்திருக்குமோ என்று சொல்லி பலத்த சந்தேகங்கள் அங்கால ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. எனவே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த வான் பாதுகாப்பு பொறிமுறைகளை சரி செய்யறதுக்காகவும் அதை சீர்படுத்துறதுக்காகவும் தான் இந்த 5 நாள் போர் நிறுத்தமோ என்று சொல்லி ஒரு சந்தேகம் எல்லார் மத்தியிலேயும் வந்தது. ஒரு சில ஊடகங்களையும் அது சொல்லப்பட்டிருந்தது. எனவே இப்படியான பின்னணியில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட ஊடகவியலாளர்கள் கேட்டது, அது சரி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு 2 நாள் என்று சொல்றீங்களே, அங்கால ஈரான் சொல்லுது நாங்கள் பேசவும் இல்லை கதைக்கவும் இல்லை, எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கல என்று சொல்லி, என்ன மாதிரி என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்ட்ட கேட்டது. ஏனென்று சொன்னால், ஈரான் சார்பாக ஈரானினுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷியும் ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகரும் உடனடியாக மறுத்திருந்தார்கள், நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகல, ஒட்டுவிதமான பேச்சுவார்த்தையும் இல்லை என்று சொல்லி. அப்போ ட்ரம்ப்கிட்ட கேட்கப்பட்டது, அவர்கள் மறுக்கிறார்கள், நீங்கள் பேச்சுவார்த்தை நடக்குது என்று சொல்றீங்களே, யாரோட பேச்சுவார்த்தை நடத்தினீங்கள் என்று சொல்லி கேட்கத்தானே வேணும். அதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் சொன்ன கதை தான் அடுத்த ஆச்சரியமான அதிர்ச்சியான தகவல் என்று சொல்லலாம். அதாவது ஈரானுக்குள்ள இப்ப இருக்கிற தலைமத்துவம் இருக்குத்தானே, இந்த தலைமத்துவத்தை விட, அதாவது ஜனாதிபதி பெசஸ்கியான் மற்ற தலைவர்கள் எல்லாம் இருக்கிறான் தானே, அந்த தலைமத்துவத்தை விட இன்னும் ஒரு தலைமத்துவத்தை தாங்கள் கண்டுபிடிச்சிருக்காம், அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்காம். அவர்களோட தான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்காம். அதாவது சுருக்கமாக சொல்ல போனா, ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் முஜ்தபா காமினி தானே, அவருடைய தலைமையிலான இந்த அணி இருக்குத்தானே, இந்த தலைமைத்துவம் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தலையாம், வேறொரு தலைமத்துவத்துடன் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வேறொரு தலைமத்துவம் எப்படிப்பட்ட என்று சொல்லி அது பேர் சொல்லல, பேர் குறிப்பிட விரும்பல என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த தலைமத்துவம் மிகவும் உறுதியானது, அதை பற்றி வர்ணிச்சுக்கிறார். சொல்றேன் கேளுங்க. அது மிகவும் உறுதியான தலைவர்கள், நியாயமானவர்கள், உறுதியானவர்கள், ஈரானிய மக்களுக்கு நன்கு தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், மதிப்பு மிக்கவர்கள், ஈரானிய மக்கள் மத்தியில் மதிப்பு மிக்கவர்கள் என்று சொல்லி வர்ணிச்சிருக்கிறார். அந்த டீமை பற்றி வர்ணிச்சிருக்கிறார். ஆறு ஆக்கள் என்று தெரியல, டொனால்ட் ட்ரம்ப் இப்படி சொல்லியிருக்கார், பேர் குறிப்பிட விரும்பாத மிக முக்கியமான தலைவர்கள் என்று சொல்லியிருக்கார். எனவே அந்த தலைவர்களில் ஒரு ஆளை தெரிவு செய்து அவரை ஈரானினுடைய அடுத்த ஆட்சி பொறுப்பில் நாங்கள் அமர்த்துவோம் என்று சொல்லி சொன்னது மட்டுமில்லாமல், தேவைப்பட்டால் நாங்கள் சேர்ந்து கூட்டாட்சி நடத்துவோம். அதாவது ஈரானில் அந்த குறிப்பிட்ட ஈரானிய தலைவரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் சேர்ந்து, அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து கூட்டாட்சி நடத்துவோம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எப்படி நாங்கள் வெனிசுவேலா நாட்டில் ஒரு மாற்று தலைமையை கண்டுபிடிச்சோமோ, அதாவது டெல்சி ரொட்ரிக் என்று சொல்லி அவருடைய தலைமையில் ஒரு மாற்று அணியை கண்டுபிடிச்சு மாதுரோவை தூக்கிட்டு அவரை கொண்டு ஆட்சியில் இருத்தினமோ, அதே மாதிரி ஈரானிலும் நாங்கள் இப்போ ஒரு தலைமத்துவத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். அவர்களோட சுமூகமான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்குது, எல்லாமே பெர்ஃபெக்டாக போய்கொண்டிருக்கு என்று சொல்லியிருக்கார்.
அது மட்டும் இல்லாமல் ஈரானில் இருக்கக்கூடிய யுரேனியம் இருக்குத்தானே, செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அதை வந்து அமெரிக்காவே எடுத்துக்கொள்ளும், நாங்களே நேரடியாக போயிட்டு அதை எடுத்துக்கொண்டு வருவோம், அதுக்கேற்ற டீலுகள்லாம் இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். டீல் ஓகே ஆகி முடிய எல்லாமே ஓகே ஆகும். எனவே அந்த யுரேனியத்தை போய் நாங்கள் எடுத்துக்கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கார். ஹோமுஸ் நீரிணை இருக்குத்தானே, அந்த ஹோமுஸ் நீரிணையை வந்து நாங்களும் சேர்ந்து கட்டுப்படுத்துவோம். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் அந்த ஈரானினுடைய புதிய இவர்கள் கண்டுபிடிச்ச அந்த புதிய லீடரும் சேர்ந்து ஹோமுஸ் நீரிணையை வந்து நாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கொள்வோம், அதனுடைய நடவடிக்கைகளை வந்து நாங்கள் கண்காணிப்போம் என்று சொல்லியெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கார். எனவே அவருடைய கருத்தினுடைய சுருக்கம் என்னென்னு சொன்னால், அடையாளம் தெரியாத பெயர் குறிப்பிடாத ஒரு தலைமைத்துவத்தை நாங்கள் அங்கே அடையாளம் கண்டுட்டோம் என்று சொல்லி அவர்களோடு தான் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு காலமே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த சமாதான செய்தியை அறிவிக்கைக்குள்ள, யுத்தநிறுத்த செய்தி அறிவிக்கைக்குள்ள வந்து இவ்வளவு டீட்டெயிலாக எல்லாம் சொல்லல, சும்மா சுருக்கமாக தான் போட்டிருந்தவர். ஈரானில் இருக்கக்கூடிய தலைவர்களோட பேச்சுவார்த்தை போய்க்கொண்டு சொல்லி சுருக்கமாக தான் சொன்னது. அப்போ அதை கேட்டோன்னே எல்லாருக்குமே ஷொக்காக இருக்கும் தானே, அதை அப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? ஒரு பக்கம் சண்டை வந்து அரம்பரமாக போய்க்கொண்டிருக்குது, இங்கால எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று சொல்லி. எனவே இப்போ வந்து அந்த விளக்கத்தை சொல்லியிருக்கார். எங்கள் எல்லாருக்கும் முன்னாலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னென்று சொன்னால், யார் அந்த தலைமைத்துவம்? அவர்கள் யார்? அதில் இருக்கிறார்கள் யார்? அவர்கள் ஈரானுக்குள்ளதான் இருக்கிறார்களா அல்லது ஈரானுக்கு வெளியில் இருக்கிறார்களா என்று சொல்லி. இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ நாங்கள் கேட்குறது தானே, யார் அந்த தலைமைத்துவம், எங்கே இருக்கிறார்கள்னு சொல்லி. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையிலிருந்து இந்த அரசாங்கம் வந்து அவர்களை இப்போ தீவிரமாக தேடிக்கொண்டிருக்கும் நினைக்கிறேன். ஈரானிய போலீசார் வந்து தீவிரமாக வலை வீசி தேடிக்கொண்டிருப்பார்கள் நினைக்கிறேன். ஒருவேளை அவர்களுடைய கைகளில் வந்து இந்த குழுவினர் அகப்படுவார்களாக இருந்தால் இன்றைக்கு நைட்டுக்கே வந்து பப்ளிக்கில் தொங்க விடுவார்கள். அதுதான் நடக்கும். ஏனென்று சொன்னால், ஈரானிய அந்த நிர்வாகத்துக்கு எதிராக சதி செய்தவர்கள், போராடியவர்கள், குழப்பங்களை உருவாக்கியவர்கள் என்று சொல்லி ஏற்கனவே நிறைய பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஈரானிய நிர்வாகம் இவர்கள் வந்து அமெரிக்காண்ட கதையை கேட்டு, இஸ்ரேலினுடைய கதையை கேட்டு நாட்டுக்கு எதிராக சதி முயற்சியில் ஈடுபடுகிறார்கள், தேச துரோகத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி. எனவே இப்படியான ஒரு பேக்ரவுண்டில் வந்து இந்த டீம் வந்து பிடிபட்டா கதை சரி, ஒரு தடவை அதில் மிஞ்ச மாட்டினோம்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. எனவே நாங்கள் இதை எப்படி விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னால், ஈரானில் இப்போ இருக்கிற நிர்வாகம் மொஜ்தபா காமேனி தலைமையிலான இந்த நிர்வாகத்துக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் இடையில எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. இது இன்னொரு டீம் என்று சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன் தானே, ட்ரம்ப் அவர்கள் மாற்றி சொல்கிறதில் ஒரு சில பொய்கள் வந்து அம்பலப்பட்டிருக்குது, அவரே அவருடைய கருத்தை வந்து மறுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி. அது என்ன சமாச்சாரம் என்று பார்ப்போம். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறார், கடந்த 2 நாட்களாக பேச்சுவார்த்தைகள் நடந்துருக்குன்னு சொல்லி. இன்றைக்கு காலம் அறிவித்தவர் கடந்த 2 நாட்களாக பேச்சுவார்த்தை, அப்புறம் 48 மணி நேர டைமை நாங்கள் பார்ப்போம். அப்படின்னு சொன்னால் இந்த பேச்சுவார்த்தைகள் வந்து சனிக்கிழமை காலமை ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ தானே 48 மணி நேரம் வரும், 2 நாள் கணக்கு வரும். சரி, சனிக்கிழமை காலமே இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பித்து சுமூகமாக போகுமாக இருந்தால் எதுக்கு சனிக்கிழமை பின்னேரம் சொல்லணும், நாங்கள் மின்சார வலி அமைப்பை தாக்க போகிறோம் என்று சொல்லி எதுக்கு சொல்லணும்? இது முதலாவது சந்தேகம். 2வது வந்து டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி இருக்கிறார், நாங்கள் ஈரானை தொடர்பு கொள்ளவில்லை, ஈரானில் இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டு கேட்டார்கள், அவர்களாகவே வெளியே வந்து தொடர்பு கொண்டார்கள். தொடர்பு கொண்டு என்ன சொன்னவர்கள் என்று சொன்னாலாம், இது ட்ரம்ப் சொன்னது. அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய இந்த மின்சார வலி அமைப்பு வந்து $10 பில்லியன் செலவில் வந்து உருவாக்கப்பட்டது. அவ்வளவு பெரிய ஒரு காசை கொண்டு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், $10 பில்லியன். எனவே நீங்கள் வந்து தாக்குதல் நடத்தினா, இப்போ ட்ரம்ப் சொன்ன அந்த 48 மணி நேரம் நாளைக்கு காலமும் முடியுது, செவ்வாய்க்கிழமை காலமும் முடியுது. எனவே செவ்வாய்க்கிழமை காலமே எனி டைம் தாக்குதல் நடத்தலாம் என்று சொல்லி அந்த தலைவர்கள் எதிர்பார்த்தார்களாம். அதனால் சொன்னார்களாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து தாக்குதல் நடத்தினா நாங்கள் $10 பில்லியனை வந்து இழக்க வேண்டி வரும், எங்களுடைய பொருளாதாரமே படுத்திடும், பெரிய பாதிப்பெல்லாம் வரும், அதனால் தயவு செய்து தாக்குதல்களை நடத்த வேண்டாம், நாங்கள் உங்களோட பேச்சுவார்த்தைக்கு வருகிறோம் என்று சொல்லித்தாராம். அந்த குறிப்பிட்ட தலைவர்கள் தன்னுடன் பேச்சுவார்த்தைக்கு வந்தார்கள் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்போ உங்களுக்கு குழப்பமா இருக்கா இல்லையா? ஏன்னு சொன்னா, சனிக்கிழமை காலமே பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம், அந்த புதிய டீமை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அவர்கள் நல்லவர்கள், வல்லவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள் சொல்லி ட்ரம்ப் சொன்னவர். சனிக்கிழமை காலமே பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிட்டோம், அப்புறம் சனிக்கிழமை பின்னேரம் வந்து மின்சார கட்டமைப்பை தாக்கப்படும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுறார். அந்த எச்சரிக்கையை கேட்டுட்டு பயந்து போய் அந்த ஈரானிய நிர்வாகம் தன்னை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தைக்கு வரப்போகிறோம், எங்களை தயவு செய்து தாக்காதேங்கோ என்று சொல்லி சொன்னதாம் என்று சொல்லி
ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இப்போ விளங்குதா? இது முரண்பாடு, இதுக்குள்ள பொய்கள் இருக்குது, இது முன்னுக்கு பின் முரணானது, இதுக்கு பின்னால் என்னமோ ஒரு சதி இருக்குன்னு சொல்லி. எனவே இந்த 5 நாள் யுத்த நிறுத்தம், இந்த பேச்சுவார்த்தை, இதெல்லாமே 100% உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. இதுக்கு பின்னால் என்னவோ சமாச்சாரம் இருக்குன்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை. அது என்னன்றது மிக விரைவில் தெரிய வரும். மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.